بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت ونبلوكم بالشر والخير فتنة وإلينا ترجعون إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قاف القرآن المجيد بل عجب أن جاء منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். இல்லாமல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம்ம அனைவர்கள் மீதும் இந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நீர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கிறார். எனவே இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது படைத்த அல்லாஹ்வை பயந்தவர்களாக படைத்தவன் அனுப்பப்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு படைத்தவனுடைய இறை அச்சத்தையும் படைத்தவனோடு இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு சந்திப்பு இருக்கிறது, மரணம் என்ற ஒரு பிடி மனிதர்களுக்கெல்லாம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது மரண நினைவோடு வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டி கொடுக்கின்றே இருக்கின்றார். மனிதர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் மிகப்பெரிய அருள் வளத்தையும்
வாழ்வதற்கு வசதியான இடமாகும் இந்த பூமியை இறைவன் தான் ஆக்கி கொடுத்திருக்கிறார். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முல்க் 67வது சூராவினுடைய 15வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், வல்லதி ஜஅலகுமுல் அர்ல ஸலூலா ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா வ குலு மின் ரிஸ்கிஹி வ இலைஹின் நுஷூர். வல்லதி ஜஅலகுமுல் அர்ல ஸலூலா, அவன்தான் இறைவன் தான் இந்த பூமியை மனிதர்கள் வாழும் தங்குமிடமாக வசதி வாய்ப்போடு இறைவன் ஆக்கி கொடுத்திருக்கிறான். எனவே இந்த பூமியினுடைய அனைத்து பாகங்களிலும் சென்று நீங்கள் அவருடைய ரிசுக்கை உணவை உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு சொல்கிறார். இலைஹின் நுஷூர், ஆனால் நீங்கள் எவ்வளவுதான் இந்த பூமியின் விசாலமான இடத்திற்கு சென்று சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு மரணம் இருக்கிறது, உங்களுக்கு மண்ணறை இருக்கிறது, பிறகு அல்லாஹு தாலாவின் பக்கமே தான் நீங்கள் திரும்புதலும் இருக்கிறது என்று அழுத்தமாக மனிதனுக்கு இறைவன் கொடுத்த அருள் கொடைகளை கொடுக்கும் பொழுதே, அவனுடைய வாழ்க்கையை கொடுக்கும் பொழுதே, உனக்கு பின்னால் மரணம் ஒன்று இருக்கிறது, நீ மீண்டும் திரும்பவும் என்னிடம் வர வேண்டியது இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு நினைவூட்டி கொண்டே இருக்கின்றார். இந்த உலக வாழ்க்கையில் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் இறைவன் கொடுத்திருக்கிறான் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட தவணத்திற்கு தான் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு காலங்கள் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கோ அதற்கு பின்னால் உங்களுக்கு மரணம் இருக்கிறது, நீங்கள் என்னிடம் திரும்பி வர வேண்டியது இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இந்த உலகத்தில் எவ்வளவு உயர்வான அந்தஸ்தை பெற்றவராக இருந்தாலும் சரி, உலகத்தில் எவ்வளவு பெரிய உயர்வையும் செல்வாக்கையும் பெற்றாலும் சரி, அவருக்கு பின்னால் மரணம் என்கின்ற மௌத் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகின்றான். எனவேதான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு வாழ்க்கையும் மரணத்தையும் கொடுத்திருப்பது சோதிப்பதற்காகத்தான். அதே சூரத்துல் முல்க் 67வது சூராவினுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹ் தஆலா அல்லதி خلقல் மௌத், முதலில் மரணத்தை தான் சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் மனிதன் மரணத்தை மறந்து வாழ்கின்றான். மரணத்தை நினைவில்லாதின் காரணமாகத்தான் படைத்தவனுடைய கடமைகளை உதாசீனப்படுத்துகிறான். படைத்தவனுடைய இபாதத்தை விட உலக வேலை பெரியது என்று மனிதன் நினைக்கிறதற்கு காரணம் என்ன? மரணத்தினுடைய பிடி எப்படி இருக்கும்? மரணம் நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற உணர்வு இல்லாததின் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா முதலில் சொல்கிறான், அல்லதி خلقல் மௌத், அல்லாஹ் மரணத்தையும் படைத்திருக்கிறான், உங்களுக்கு வாழக்கூடிய வாழ்க்கையும் கொடுத்திருக்கிறான். ஏன்? அல்லதி خلقல் மௌத் வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் அழகிய நன்னடத்தை உடையவர்கள், உங்களில் யார் அழகிய மார்க்க பற்றுள்ளவர்களாக வாழக்கூடியவர் யார், யார் அல்லாஹ்வினுடைய நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்கள் யார் என்று உங்களை பிரித்து அறிந்து கொள்வதற்காகத்தான், உங்களை சோதிப்பதற்காகத்தான் மரணம் என்பதையும் வாழ்க்கை என்பதையும் மனிதர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் என்று திட்டவட்டமாக மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில மனிதன் மறக்காமல் இருப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லிக் கொடுக்கிறான். உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கையை கொடுத்ததும் மரணத்தையும் இறைவன் நிர்ணயம் செய்திருப்பது நீங்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, நல்ல மார்க்க பற்றுள்ளவர்களாக, தீன் உள்ளவர்களாக, இறைவனுக்கு அஞ்சிய வாழ்க்கை வாழக்கூடியவர் யார் என்று பரிசோதித்து செய்வதற்காகத்தான், சோதிப்பதற்காக வேண்டிதான் நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு மரணத்தையும் வாழ்க்கையினுடைய நோக்கத்தையும் தெளிவுபடுத்தி கொடுக்கிறார். எனவே இறைவன் இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கும் பொழுது மரணத்தினுடைய பிடியையும் நமக்கு நினைவூட்டி கொண்டிருக்கிறான். ஒன்றுமல்ல, இறைவன் நினைப்பது மனிதன் படைத்தவனின் பக்கம் நெருங்க வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், படைத்தவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனை மனிதனுடைய நிரப்பப்பட வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். எனவேதான் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான். சூரத் அல் ஹஜ்ர் 15வது சூராவினுடைய கடைசி வசனம் 99வது வசனத்திலே, வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உன்னை படைத்தவனை, உன்னை உண்டாக்கியவனை, உனக்கு ரிஸ்க் கொடுப்பவனை, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா இன்பங்களையும் கொடுத்திருக்கான அந்த இறைவன் சொல்கிறான், மனிதா உன்னுடைய இறைவனை நீ வணங்கி கொண்டே இரு, எதுவரை ஹத்தா யஅதியகல் யகீன், உனக்கு உறுதி வருகின்ற. யகீன் என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஃபஸ்ஸிர் கூறுகின்றார்கள், அல் மௌத், அல்லாஹ் தஆலா சொல்கிறான் மரணம் வருகின்ற வரை, மலக்குல் மௌத் உன்னிடம் வருகின்ற வரை இந்த பூமியின் வணக்கசாலியாக, இபாதத் செய்யக்கூடியவனாக, அல்லாஹ் அஞ்சக்கூடியவனாக, அல்லாஹ் கட்டுப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு வணக்கத்தை வலியுறுத்தும் பொழுதே சொல்கிறான், உன்னுடைய வணக்க வழிபாடுகள் மரணப்பிடி வரை, மௌத்து வருகின்ற வரை உன்னுடைய யகீன் என்று ஏன் சொல்கிறான்? ஏனென்றால் நிச்சயமாக மரணம் உண்டு. அல்லாஹ் தஆலா வார்த்தையை போடுவதற்கு காரணம் என்ன? யகீன், உறுதியானது, நிச்சயமாக மரணம் வரும். மரணம் வராத மனிதர்கள் கிடையாது. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் எல்லாம் அழியக்கூடியதுதான். சூரத் ரஹ்மான் அல்லாஹ் சொல்றான், குல்லு மன் அலைஹா ஃபான்,
வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த பூமியில் உள்ள எல்லாம் அழிந்து போகக்கூடியவது ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் நிலைத்திருக்கக்கூடியவன். அதே போன்று சூரத்துல் கஸஸின் கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹு. உலகத்தில் உள்ள எல்லாம் அழிந்து போகக்கூடியவன்தான், அல்லாஹ் மட்டும்தான் நிலைத்திருக்கக்கூடியவன் என்று மனிதனுக்கு அல்லாஹ் அடிக்கடி புரிய வைத்துக் கொண்டிருக்கிறான். இறைவன் புரிய வைப்பதற்கு காரணம் என்ன? மனிதன் இந்த மரணத்தை மறந்து விடக்கூடாது, இந்த மரணத்தின் பயம் இல்லாமல் இபாதத்தை விட்டு விடக்கூடாது, இபாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளுக்கு கீழ்ப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இந்த உலகத்தில் மனிதனுக்கு மௌத்தை நினைவூட்டி கொண்டே இருக்கிறான். மரணம் நிச்சயம் வரும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் என்ற இறைவசனத்தை 3 இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அன்பியா 21வது சூராவினுடைய 21வது சூராவிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். 21ல 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டியதுதான். அல்லாஹ் மரணத்தை நிர்ணயித்து வைத்து விட்டான். அதே நேரத்தில் நபுலுவக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா வ இலைனா துர்ஜஊன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார், நபுலுவக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா. உங்களை தீமையை கொண்டு சோதிப்போம், கஷ்டத்தை கொடுப்போம், துன்பத்தை கொடுப்போம், துயரத்தை கொடுப்போம், நெருக்கடியை கொடுப்போம். முதல்ல அல்லாஹ் ஷர்ரை தான் சொல்றான், தீமையை தான் சொல்றான், கஷ்டத்தை தான் சொல்றான். வ நபுலுவக்கும் பிஷ்ஷர், தீமையை கொண்டு, கஷ்டத்தை கொண்டு, துன்பத்தை கொண்டு, இதை கொண்டு மனிதன் தெரியாக இருக்கின்றானா என்று நாம் சோதிப்போம். அதற்கு பிறகு செல்வாக்கை கொடுப்போம், வசதி வாய்ப்பை கொடுப்போம், சந்தோஷத்தை கொடுப்போம், அவன் விரும்புகிற நன்மையான எல்லாவற்றையும் கொடுத்து நாம் அவனை சோதிப்போம். செல்வம் வந்த பிறகு இறைவனை மறுக்கிறானா, இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிறானா, இறுதி தூதருக்கு வழிபட்டு நடக்கின்றானா, அவர்கள் சொல்வதை போதனைகளை பின்பற்றி நடக்கின்றானா என்று அல்லாஹ் தஆலா செல்வாக்கை கொடுத்து அவன் ஆசைப்படுகிற எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் கொடுப்பான். செல்வம் வருது, வசதி வாய்ப்பு வருது, பதவி வருதுன்னா நமக்கு அல்லாஹ் விருப்பி கொண்டான் என்று அல்ல. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தீமையை கொண்டும் சோதிப்போம், கஷ்டங்களை கொடுத்து சோதிப்போம். முதல்ல ஷர்ரு, முதல்ல தீமை, கஷ்டம், அதற்கு பிறகு உங்களுக்கு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை கொண்டு நாம் சோதிக்க செய்வோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இலைனா துர்ஜஊன். ஆனால் என்னதான் இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு உயரத்திற்கு சோதிக்கப்பட்டாலும், நன்மையால் சோதிக்கப்பட்டாலும், தீமையால் சோதிக்கப்பட்டாலும், உங்களுடைய மீளுதல் எங்களிடம்தான் இருக்கிறது, திரும்ப நம்மிடம்தான் வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களை மரண நினைவோடு வாருங்கள், மரண நினைத்தோடு நினைத்து அல்லாஹ்வினுடைய கடமையை பக்கம் முக்கியத்துவம் அளியுங்கள், இறைவேதம் சொல்கின்ற பேச்சை கேட்டுக் கொள்ளுங்கள், அதை புறக்கணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு மரணத்தினுடைய அந்த நினைவோடு வாழ வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்பியாவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சூரா ஆல இம்ரான் 3வது சூராவின் 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். மனிதர்களே, ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். மரணம் உங்களை வந்து அடையதான் செய்யும் நிச்சயமாக. ஃபமன் ஸுஹிஸ அனின் நார், எவர் ஒரு நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுகிறார்களோ, இன்னமா துவஃபூன உஜூரக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்க எந்த உலகத்தில் காரியங்களை செய்திருக்கிறீர்களோ அதற்கான கூலியை நாளை முழுமையான முறையில் அல்லாஹ் மறுமையில் கொடுப்பான். வ இன்னமா துவஃபூன உஜூரக்கும் இலா யௌமில் கியாமா. மறுமை நாள்ல உங்களுக்கு எல்லா விதமான தண்டனை கூலியோ மறுமையில் முழுமையாக கொடுக்கப்படும். ஃபமன் ஸுஹிஸ அனின் நார் வ உத்கிலல் ஜன்ன ஃபகத் ஃபாஸ். எவர் ஒருவர் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தின் பக்கம் நுழைய வைக்கப்படுகிறாரோ அவர்தான் மகத்தான வெற்றியை பெற்றவர். நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்திற்குள் நுழைக்கப்படுகிறாரே அவர்தான் மிகப்பெரிய வெற்றியாளர் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு உயிரை நிச்சயமாக மலக்குல் மௌத் உருவார், உயிர் கைப்பற்றப்படும். நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் அதற்கான கூலி நாளை மறுமையில் முழுமையான முறையில் கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டி காட்டுகின்றார். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்கபூத் 29வது சூராவினுடைய 57வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் சும்ம இலைனா துர்ஜஊன். மனிதர்களே, ஒவ்வொரு மனிதர்களும் நிச்சயமாக மரணத்தை சுவைத்து தீர வேண்டியது இருக்குது. உங்களுக்கு மரணம் நிச்சயமாக வரும், ஆனால் மீண்டும் நீங்கள் நம்மிடம்தான் வரக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சொற்ப கால வாழ்க்கையில் நீங்கள் அல்லாஹ்வுடைய கடமையை நோக்கி பயணியுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை நோக்கி பயணியுங்கள், இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வேதத்தை ஓதுங்கள், அது சொல்கின்ற போதனைக்கு கீழ்ப்படியுங்கள்.
இறைவனால் வலியுறுத்தப்பட்ட தொழுகையின் பக்கம் விரைந்து வந்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு மௌத்தினுடைய நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார். ஏனென்றால் உலக வாழ்க்கையில் மரணம் எந்த நேரத்தில், எந்த விதத்தில், எந்த கோணத்தில் வரும், எப்போ வரும் என்று தெரியாது. சூரத்துல் லுக்மான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 31வது சூராவினுடைய 34வது வசனத்துல சொல்றான், ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்தின் தமூத். உங்களுக்கு மரணம் எந்த பூமியில வரும் தெரியாது. உலகத்துல கண் முன்னாடி பார்க்கிறோம். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன வழியில ஏற்பட்ட மிகப்பெரிய விபத்து, எவ்வளவு பெரிய ஒரு சோதனை நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது. எவ்வளவு ஆசையோடு சென்றிருப்பார்கள். ஒவ்வொரு மனிதர்களுடைய நிலை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் எப்படி மனிதனுக்கு சொல்லி காட்டுகிறான், மரணம் எந்த நேரத்தில், எந்த கோணத்தில், எந்த விதத்தில், எந்த பூமியில் வரும் என்று உனக்கு தெரியாதப்பா, நீ படைத்தவனை பற்றி திரும்பு. இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்ட பிறகு நீ மனிதன் இறைவனுடைய கடமைகளை உதாசீனப்படுத்தி விட்டால் உன்னை விட துர்பாக்கியசாலி துன்யாவிலே யாரும் கிடையாது, ஆகிரத்தை நஷ்டமடைந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு குத்பா நடத்தும் பொழுதும் ஒரு இறைவசனத்தை ஓதுவார்கள். இன்றைக்கும் திருமண நேரத்திலே கூட ஓதப்படுகிறது. என்ன வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுறாங்க? யா சூரா ஆல இம்ரான் 3வது சூராவிலே 102வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் திருமண நேரத்தில் கூட ஓதிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அங்கே என்ன சொல்றான்? அல்லாஹ் அஞ்ச வேண்டிய முறைப்படி, அல்லாஹ்வுடைய கட்டளையில் கட்டப்பட வேண்டிய விதத்திலே அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லி இருக்கிறாங்க, கவனித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. அந்த மாதிரி இறையச்சத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இறைவனுக்கு நீங்கள் முஸ்லிம் அல்லாத நிலையில் உங்களுக்கு மரணம் ஏற்பட்டு விடக்கூடாது. அங்கேயும் அல்லாஹ் மரணத்தை நினைவூட்டுகின்றான். தக்வாவை நீங்கள் இறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் மரணத்துள் மௌத் வருகின்ற வரை அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த நிலையில் தான் இருக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இறைவனுடைய வலியுறுத்தல். இறைவனுடைய எல்லா அருள்கொடைகளையும் அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய கடமையை மட்டும் மனிதன் உதாசீனப்படுத்துகிறான் என்று சொன்னால் மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக வாழ்ந்து விடுகிறான். ஆனால் மரணம் என்பது அவனை விட்டு வைக்காது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு பல வசனங்களின் மூலமாக மலக்குல் மௌத் வருவார் என்பதை நிச்சயம் உறுதிப்படுத்தி காட்டுகிறான். ஏனென்றால் உலகத்தில் மரணங்கள் அன்றாட வாழ்க்கை நாம் கண் முன்னே பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். நம்முடைய குடும்பத்தில் நடக்கின்றன, நமக்கு அண்டை வீட்டிலே நடக்கின்றன, நம்ம உறவினர்களே மரணம் நடந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய சகோதர சகோதரிகள் மரணிக்கின்றார்கள். இதெல்லாம் இறைவன் ஏற்படுத்துகிறான் என்றால் மனிதன் படைத்தவனின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான், இறை கடமைகளிலே உறுதியாக இருப்பதற்காகத்தான் இப்படியான சிந்தனையை அல்லாஹ் கண் முன்னே காட்டிக் கொண்டிருக்கிறான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமுஸ் ஸாஅ ஹத்தா யுக்ஸரல் ஹரஜ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கியாமத் நாள் உடைய அடையாளங்களில் ஒன்றுதான் கியாமத் நாள் ஏற்படாது, அதிகமான மரணங்கள் ஏற்படும், விதவிதமான மரணங்கள் ஏற்படும், அதிர்ச்சியான மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். இதெல்லாம் மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய அடையாளங்களில் ஒன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படுகிறது, பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் ஒரே நேரத்தில் மரணத்தை தழுவுகின்றது, கடலினுடைய கொந்தளிப்பு, சீற்றம், காற்று போன்றவற்றினால் ஏராளமான மரணங்கள் ஓடுகின்றன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விபத்துக்களின் மூலமாக உயிர்கள் போய்கொண்டிருக்கின்றன. இப்படி மரணங்கள் தொடர்ந்து அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கிறது. இது கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் மனிதன் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும், மனிதன் படைத்தவனின் பக்கம் திரும்ப வேண்டும், அவருடைய கடமைகளை மறந்துவிடக் கூடாது, அல்லாஹ்வுடைய இபாதத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை நினைவூட்டிக் கொண்டே மரண நினைவோடு தான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்சார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அன்சாரி தோழர் ஒருவர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அன்சாரி தோழரே ஒருவர் வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் மன் அக்கியன் நாஸ். கேள்வியை பாருங்க, மன் அக்கியன் நாஸ். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, பூமியில மனிதர்களிலே மிகப்பெரிய அறிவாளியார்? ஈமான் கொண்டவர்களை பார்த்து கேட்கல, மொத்தமா கேட்கிறாங்க. மனித சமுதாயத்திலேயே உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் மிகப்பெரிய அறிவாளியார்? நாம் என்ன நம்ம கோணத்துல தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம உலகத்தை பார்த்து நசிக்கிறோம், உலக ஆசையோடு இருக்கிறோம், படைத்தவனுடைய இபாதத்தை விட கட்டளையை விட உலகம் பெறுகின்ற நிலைப்பில் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே மிகப்பெரிய அறிவாளியார் மனிதர்களில்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஒருவர் எவர் ஒருவர் இந்த உலகத்தில் மரணத்தை அதிகமாக நினைக்கிறாரோ அவர்தான் மிகப்பெரிய அறிவாளி என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகப்பெரிய அறிவாளி யார்?
என்ன மரணம் பயம் இருந்தால் நான் உடனடியாக எனக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, கட்டளை என்ன என்று மனிதன் நினைத்துக் கொண்டு தன்னை பாவத்திலிருந்து தடுத்துக் கொள்வான், தீய பேச்சிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்வான், பாவமான காரியத்தை விட்டு விலகி விடுவான், நன்மையை நோக்கி மிக விரைவாக பாய்ந்து கொண்டு வருவான். நாளைக்கு என்ன ஆகுமோ, இந்த அடுத்து என்ன ஆகுமோ, படுத்தா எந்திரிப்பனா இன்னமாடனா என்ற பயம் ஒரு மூமியினுடைய உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருக்கும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மிகப்பெரிய அறிவாளி யார் என்றால் யார் மரணத்தை அதிகமாக நினைத்து அஷத்துஹும் இஸ்திஅதாதன் லஹு, அந்த மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக இறை இபாதத்துக்களை யார் சேகரித்துக் கொள்கிறார்களோ, அதற்காக முயற்சி செய்கிறார்களோ, அதற்காக பாடுபடுகிறார்களோ, இறைவன் சொன்ன கடமைகளை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள் தான் மிகப்பெரிய இவர்கள் தான் மிகப்பெரிய அறிவாளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ ஒரு அடியான், எந்த ஒரு அடியான் அதிகமாக மரணத்தை நினைக்கிறார்களோ, நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் தான் மிகப்பெரிய அறிவாளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தினுடைய நினைவை மிகப்பெரிய விஷயம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நோக்கம் என்ன? யார் இந்த உலகத்தில் மரணத்தை அதிகமாக நினைத்து அந்த மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக நல்ல அமல்களை நோக்கி பயணிக்கிறாரோ அவர்கள் தான் மிகப்பெரிய அறிவாளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நினைவோடு மனிதன் வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். என்றால் மனிதன் மரண நினைவோடு வாழும் பொழுதுதான் பாவத்தை விட்டு விலகி இருப்பான், தீமையை விட்டு விலகி இருப்பான், இணை வைத்ததை விட்டு தூரமாக இருப்பான் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா மரண நினைவோடு வாழச் சொல்கிறான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வஅக்ஸிரூம் ஹாஸிமல் லஸ்ஸாத், ஆசைகளை தகர்த்தெறியக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த ஆசைகளை தகர்த்தெறியக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். ஒரு மனிதன் நாளைக்கு நமக்கு நம்முடைய நிலை என்னவாகும்? நம் ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு வயதை அடையும் போது நினைக்கின்றார்கள், வீட்டினுடைய காரியங்களை மிக விரைவாக முடித்து விட வேண்டும், நமக்கு மரணம் வரலாம் என்று ஒரு மனிதனுடைய இயல்பு உலகத்தில் நினைக்கின்றார். அதே நிலை அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்த்துகிறார், நமக்கு நாளை என்ன நடக்கும் தெரியாது. அந்த மறுமையுடைய வாழ்க்கைக்கு, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு, மன்னரையுடைய வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவை, அந்த அமல்களை நாம் மிக விரைவாக செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லா மனிதர்களுக்கும் மரணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆசைகளை உண்டாக்கக்கூடிய, உடைக்கக்கூடிய, தகர்த்தெறியக்கூடிய அந்த மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் மரணத்தை நினைத்து மரணத்தை நினைவு கூர்ந்து இறை கடமையின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். மன் கஸ்ரத் திக்ரல் மௌத், எந்த ஒரு அடியான் மரணத்தை அதிகமாக நினைக்கிறானோ அவனுக்கு 3 விஷயங்கள் பலன் கிடைக்கின்றது. ஒன்று, அவன் மரணத்தை நினைத்தால் பாவத்தை தௌபாவின் பக்கம் விரைந்து செல்வான். ஒரு மனிதன் மரணம் வந்துருமோ, அல்லாஹ் நாளைக்கு நம்முடைய நிலைமை என்ன ஆகும் என்ற ஒரு பயம் ஒரு மனிதனுடைய மூமினுடைய உள்ளத்தில் வரும் பொழுது அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வான், பாவ மன்னிப்பை தேடிக்கொள்வான். அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிச்சிரா அல்லாஹ், தெரியாம செஞ்சிட்டேயா அல்லாஹ், இனி அந்த தவறு பக்கம் போக மாட்டேயா அல்லாஹ் என்று தௌபாவின் பக்கம் போவான். இரண்டாவதாக சொன்னார்கள், கல்வி, தன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கிறானோ போதும் என்ற மனப்பக்குவம் வரும் அவனுக்கு. அல்லாஹ் நீ கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு கிடைத்திருக்க ரிஸ்க் ரொம்ப பரக்கத்தா கொடுத்திருக்கிறியா அல்லாஹ் என்று போதும் என்ற மனப்பக்குவம் அந்த மனிதர்களுக்கு மரணத்தை நினைத்தால் வரும் என்றார்கள் அவர்கள். அதே போன்று சொன்னார்கள், அவன் மரணத்தை நினைத்தால் இபாதத்தை நோக்கி மிக விரைவாக பாய்வான், சுறுசுறுப்பாக இபாதத்தை போவான். என்று அழைக்கப்பட்டு விட்டால் இஸ்லாமிய மக்கள் உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் என்ன செய்வார்கள்? மரணத்தினுடைய நினைவு வந்தால் என்னுடைய இருப்பிடம் தொழுகை பள்ளிவாசல் தான் என்ற உணர்வு ஏற்படும் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அன்பானவர்களே, என்ற அழைப்பு எதற்காக? மனிதன் தான் படுக்கையில் இருந்து வெளியிலே வருவதற்காக. தான் படுத்திருக்கிற படுக்கை இறைவன் கொடுத்திருக்கிறான், நாம் இணைந்திருக்கிற மனைவியை இறைவன் கொடுத்திருக்கிறான், நமக்கு வைத்திருக்கிற சுகங்களை இறைவன் கொடுத்திருக்கிறான். ஆனால் அதற்கு பின்னால் மரணம் ஒன்று அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். அதனால் படுக்கைக்கு போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது அல்லாஹ் பிஸ்மிக அமூத்து வாயா, யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு நான் மௌத்தா போறேன் என்ற வார்த்தையை போட்டு நினைவூட்டி காட்டுகிறார்கள். படுக்கைக்கு போது மரண பயத்தோடு அந்த வார்த்தையை நாம் உணராமல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தையை என்ன? அமூத்து வாயா, உன்னுடைய பெயரை கொண்டு மரணிக்கின்றேன், உன்னுடைய பெயரை கொண்டு நான் அயாத்தாக்குகிறேன். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் தான் எழுந்து நம்மளால் வர முடியும், அல்லாஹ்வுடைய நசீப் கிடைக்கணும். அஸ்லாத்து கைரும் மினன்னவுக்கு பதில் கொடுக்கக்கூடிய நசீபு ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் கிடைக்கணும்.
ஏனென்று சொன்னால் இல்லை என்றால் அவர்கள் மரணத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மறுமையில் கடுமையான தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மன் ذكرலில் மௌத்தில் கஸ்ரா, எவர் ஒரு அதிகமாக மரணத்தை நினைக்கிறாரோ வகல்ல ஃபர்அ துன்யாவுடைய மகிழ்ச்சியை குறைந்து போய்விடும் அவருக்கு. அது மட்டுமல்ல வகல்ல ஹஸது போராமைகள் அவர்களுக்கு குறைந்து விடும் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தருணங்களில் நமக்கு மரணத்தினுடைய நினைவோடு வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயினுடைய கபரை ஜியாரத் செய்வதற்காக சென்றார்கள். சென்ற பொழுது ஃபபகா, அழுதார்கள், தாயை நினைத்து அழுதார்கள். வஅபகாமன் ஹவுலஹு, அல்லாஹ்வுடைய தூதர் அழுத நிலையை பார்த்து சூழ்ந்திருந்த எல்லா தோழர்களும் அழுதார்கள். தொழுது விட்டு அழுது முடிக்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வைஸ்தஅதன்து ரப்பி அன் அஸ்தக்பிர லஹு, என்னுடைய தாய்க்காக பாவ மன்னிப்பு கேட்கும்படி நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டேன். ஃபலம் யஅதனி, அல்லாஹ் எனக்கு மன்னிப்பு, எனக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்கவில்லை, பாவ மன்னிப்பு தேட எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. வலாக்கின் இஸ்தஅதன்து அன் அஸூர கபரிஹி, அல்லாஹ்வுடைய தன் தாயாருடைய கபரை சந்திப்பதற்கு ஜியாரத் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்து இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஸூரு பில் குபூர், கபர்களை நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னா துذكرத்துல் மௌத், உங்களுக்கு மரணத்தினுடைய பயம் வரும். வதுذكرுல் ஆகிரா, மறுமை நாளுடைய பயம் உங்களுக்கு ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னரைக்கு செல்வதின் மூலமாக உங்களுக்கு மரணத்தினுடைய பயம் வரும், அச்சம் வரும். இன்றைக்கு அவர்களுடைய ஒரு மனிதர் இறந்து விடுகின்ற பொழுது எவ்வாறு அவர்களுடைய ஆடை கழட்டப்படுகிறதோ மனிதன் உணர வேண்டும், நாளை என்னுடைய ஆடையை பிறரை கழட்டுவார்கள், பிறர் தான் எனக்கு குளிப்பாட்டுவார்கள், நாளை எனக்கு மீது நடக்கப் போகிறது, பிறர் தான் எனக்கு கஃனிட போகின்றார்கள், பிறர் தான் என்னை சுமந்து கொண்டு செல்ல இருக்கிறார்கள், பிறர் தான் எனக்கு கொண்டு போய் வைக்கப்பட்டு ஜனாதா தொழ வைப்பார்கள், பிறர் தான் எனக்கு கொண்டு போய் மன்னரையிலே வைத்து திரும்பி விடுவார்கள். அவர்கள் திரும்பிய பிறகு அவருடைய கால் சப்தத்தை அடியான் கேட்கக்கூடிய நிலை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டுகிறார். இதெல்லாம் மனிதன் தன் உள்ளத்துல பயத்தோடு அஞ்சி நடுங்கி தன் ரப்பின் பக்கம், தன் ரப்புடைய கடமைதான் பெரியது என்ற உணர்வுகள் ஏற்பட்டு சத்தியத்தை நோக்கி வர வேண்டும் என்று அல்லாஹ் அழைப்பு விடுகின்றார். மரண பயத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான செய்திகளை நமக்கு புகட்டுகின்றார்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா மரணத்தை ஏன் அடியானோடு இணைத்து வைத்திருக்கிறான் என்றால், மனிதன் இறைவனுக்கு விருப்பத்திற்குரிய காரியங்களை செய்ய வேண்டும், இறை பொருத்தத்திற்குரிய காரியங்களிலே ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு வழிகாட்டுகிறார்கள். ஒரு முறை அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகளார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீபன், ஒரு முறை எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வயுதுகரு ஃபீஹல் அஸாபல் கபர், அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய சோதனைகளை பற்றி, வயஃப்ததினு ஃபீஹல் மர்உ, மனிதன் கபரிலே சோதிக்கப்படுகிறான், வேதனை செய்யப்படுகிறான், கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பொழுது முஸ்லிமீன அங்கே சுற்றி இருந்த சஹாபாக்கள் எல்லாம் மிகப்பெரிய சப்தமிட்டு கதறி போயினார்கள். மன்னரையினுடைய சோதனையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுதே அன்றைக்கு இருந்த தோழர்கள் மிகப்பெரிய சப்தம் போட்டு அழக்கூடிய நிலைக்கு ஆளானார்கள் என்று அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவித்து நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார் என்று சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது மரண நினைவோடு வாழ வேண்டும். மரணத்தை நினைத்து நாம் மரணத்திற்கு பின்னாலுடைய வாழ்க்கைக்கு நாம் அமலை தயாரித்துக் கொள்ள வேண்டும். நபி தோழர்களும் சரி, நபி தோழியர்களும் சரி, தங்களுடைய வாழ்க்கையில் மரணத்தை நினைத்து அதற்காக அமல்களை செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வரும் பொழுது ஒரு ஆடையை தன் கையினால் நெய்த ஒரு ஆடையை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இந்த ஆடையினுடைய கையினால் நான் இது கொண்டு வந்திருக்கிறேன், இதை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்ற ஆசையோடு சாதாரண ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவை இருக்கிறது, வாங்கி கொண்டு போய் சென்று அந்த ஆடையை அணிந்து கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அருகாமையில் இருந்த தோழர்களை ஒரு நபி தோழர் எழுந்து கேட்கிற, யார் ரசூலுல்லாஹ், இந்த ஆடை மிக அழகாக இருக்கிறது, அதை நீங்கள் எனக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று அந்த ஆடையை திரும்ப கழட்டி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். சென்ற பொழுது தோழர்கள் எல்லாம் அந்த மனிதரை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டால் தராமல் இருக்க மாட்டார் என்று உங்களுக்கு தெரியும், ஆனால் இருந்தாலும் ஏன் இவ்வாறு நீங்கள் கேட்டீர்கள் என்று அவர்களை ஒரு சத்தம் போட்டார்கள். அப்பொழுது அந்த தோழர் சொன்னார், யா அல்லாஹ் தோழர்களே, நான் இந்த ஆடையை கேட்டதனுடைய நோக்கம் எதற்காக கேட்டேன் ஏனென்று சொன்னால், நான் அல்லாஹ்வுடைய தூதர் அணிந்த அந்த ஆடை
அந்த ஆடையை நான் என்னுடைய மரத்துக்கு பின்னால் கஃபனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆசைப்பட்டேன். அது கஃபன் துணியாக எனக்கு இருக்க வேண்டும். என்ன காரணம்? என்னுடைய கஃபன் துணியாக ஆக வேண்டும் என்பதற்கு நோக்கம் என்ன? தனக்கு மரணம் வரும் என்பதை, அந்த மரணத்தை நினைத்து, இந்த நிலத்தை நினைத்துதான் அந்த ஆடையை கேட்டார்கள். நான் மரணிக்கக்கூடியவன், இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய எப்ப போவன் தெரியாது. எனவே அந்த தூதர் அணிந்த அந்த ஆடையை நான் வாங்கிக் கொள்ள ஆசைப்பட்டேன் என்று அந்த தோழரிடத்திலே கூறினார்கள். அறிவிப்பாளரை சஹதரதி அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, ஃபகானத் கஃபனஹா, அந்த துணிதான் அந்த தோழருக்கு ஆடையாக கஃபனாக ஆனது என்று அறிவிக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நபி தோழர்களும் சரி, நபி தோழியர்களும் சரி, எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவு வசதி வாய்ப்போடு இருந்தாலும் சரி, மரணத்தை நினைப்பார்கள். நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்கள். மரணம் நம்மோடு நெருக்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நமக்கு கேள்வி கணக்குகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து மரண பயத்தோடு தன் இபாதத்திலேயே உதைக்க நிலைநாட்டினார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மரணத்தை நினைக்க சொல்வதின் காரணம் என்ன? தொழாதவர்கள் தொழுகையை நோக்கி திருத்த வேண்டும். மௌத்து வீட்டில் நடக்கிறது, குடும்பத்தில் நடக்கிறது, இந்நாள் வரை தொழவில்லையா, இனிமேலா தொழ வேண்டும். இதுதான் இபாதத். இதற்கெல்லாம் மரணத்தை அல்லாஹ் நினைவூட்டுகிறான், கண் முன்னால் காட்டியிருக்கிறான். என்னோடு நேற்று பேசினார்கள், நேற்று தொலைபேசியில் பேசினார்கள், பயணம் சொல்லிவிட்டு சென்றார்கள். மரணல் மலக்குள் மௌத் வந்து விடுகிறார். அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் படிப்பினை பெற்றுக் கொள்வதற்காகத்தான். இந்நாள் வரை குர்ஆன் ஓத தெரியவில்லை, இப்போ அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட வேண்டும். இதுதான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு அடியார்களும் மரணத்தை நினைத்து இறை கடமையின் பக்கம், கட்டளை பக்கம் திரும்ப வேண்டும் என்றும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டுகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்நாளில் இந்த உலகத்தில் இருக்கின்ற சொற்ப கால வாழ்க்கையில் மரணம் எந்த நேரம், எந்த விதத்தில், எந்த கோணத்தில் வரும் என்பது தெரியாது. எனவே அந்த மரணத்திற்கு பின்னால் இருக்கின்ற மரண பிடியுடைய நேரம் இருக்கிறது, மலக்குள் மௌத் வரக்கூடிய நேரம் இருக்கிறது, மண்ணறையில் வைக்கப்படக்கூடிய நேரம் இருக்கிறது. ஒரு நீண்ட கால வாழ்க்கை, வருஷக்கூடிய வாழ்க்கை. நம்ம உலகத்தில் வேண்ட 40 வருஷம் 60 வருஷம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் மௌத்துக்கு பின்னாலுடைய வாழ்க்கைக்கு அளவு சொல்லல. மிம்வராய் வருஷத்தின் யோமி பார்க்கும் கியாமத்து நாள் வரை இருக்கிற ஒரு நீண்ட கால வாழ்க்கை இருக்கிறது. அந்த நீண்ட கால வாழ்க்கைக்கு நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. இதை நினைத்தால் எந்த ஒரு மனிதனும் தனக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகையை விட துன்யாவில் வேறொரு வேலை பெரியதாக நினைக்க மாட்டார். ஒரு மனிதன் அப்படி நினைத்துக் கொண்டு தொழுகையின் பக்கம் வரவில்லை என்றால் அவன் மிகப்பெரிய அழிவின் பயணத்தை நோக்கி தன்னை ஆக்கிக் கொண்டு நரக நெருப்புக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டு இருக்கிறான் என்பதில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் போதித்த போதனையில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் மரணத்தினுடைய பயத்தோடு இறை கடமைகளின் கட்டளைகளை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவரும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்த வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கணிதத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் இறைவனால் படைக்கப்பட்ட அடியார்கள், ஈமான்தாரிகள் எப்படியும் நாளை மறுமையின் சொர்க்கத்தில் பிரவேசிக்க வேண்டும், சொர்க்கவாதிகளாக மாற வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு நசியத் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டிக் கொண்டே இருக்கிறார். எனவேதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 233வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள், வஅலமு, நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், அன்னகும் முலாகூஹு, நீங்கள் அல்லாஹ்வை சந்தித்து தான் ஆக வேண்டும், உங்களுடைய சந்திப்பு இறைவனோடு இருக்கிறது என்று அழுத்த நிறுத்தமாக படைத்தவனுடைய சந்திப்பு உங்களுக்கு இருக்கு, அதற்கான தயாரிப்பில் நீங்கள் இறங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான். ஏனென்றால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அருள் படைகளும் நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அந்த மரண நோக்கி வரக்கூடியதாக இருப்பதின் காரணமாக அந்த மலக்கு வருவதற்கு முன்பாக அல்லாஹ் தஆலா பல இடங்களில் குர்ஆனில் சொல்லும் பொழுது, நாம் கொடுத்த பொருளாதாரத்தில் இருந்து உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் செலவு செய்யுங்கள், தர்மங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் வலியுறுத்தி காட்டுகிறான். எனவே மரணம் நம்மளோடு இணைக்கப்பட்டு இருப்பதின் காரணமாக அந்த மரணத்தை நினைத்து அல்லாஹ்வுடைய கடமையை பெரியதாக நினைக்க வேண்டும், கருத வேண்டும், அதை நோக்கி பயணிக்க வேண்டும். நமக்கென்று உள்ள பொறுப்புகளை நாம் சரியான முறையில் உலக வாழ்க்கையை நிலைநாட்ட வேண்டும். இறைவனுடைய கேள்வியிலிருந்து உலகத்தில் யாருமே தப்பிவிட முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். எனவே இறைவன் கொடுத்திருக்கிற அந்த மரணம் என்பது நம்மளோடு இணைக்கப்பட்டு இருப்பதின் காரணமாக நாம் இறை கட்டளையின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி
வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களா? நாளை மறுமையிலும் மன்னரையும் கேட்கப்படக்கூடிய கேள்வி அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தான் என்ற அடிப்படை கொள்கையை விளங்கி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்குடைய கட்டளைக்கும் நோக்கி பயணிக்கக்கூடிய சமூகமாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபாஹிஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அல்-அஸீம் யذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமிஹி யஸீதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.